கம்மியாக இருக்குன்னு ரொம்ப கத்தி நல்லா அந்த தொண்டையை கூட ஆகிட்டேன். நான் கத்தர் கிருபை தருவார். ஓகே, கேட்குது தான், கிளியராக கேட்குது இல்லையா? கத்த நல்ல இந்த நாளில் கூட கத்தருடைய சமூகத்தில் இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கத்தருடைய உள்ளத்தில் திரும்ப திரும்ப எனக்கு ஒரு வார்த்தையை கத்த தந்தார். விருத்தி ஆக்குவார் என்ற வார்த்தை கத்த தந்து கொண்டே இருந்தார். அதை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 10, பேஜ் நம்பர் பழைய ஏற்பாட்டில் 10. நான் வாசிக்கிறேன். 27வது வசனத்தை வாசி 9:27. இங்கே தேவன் விருத்தி ஆக்குவார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் எனக்கு இந்த இதயத்திலே விருத்தி ஆக்குவார் என்ற வார்த்தையை ஆண்டு தந்து சபைக்கு இதை அறிவிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். கர்த்தர் நீர் பேசுங்க நீங்கள் இல்லை, உங்களிருந்து பிதாவின் ஆவியான சொன்னீரே, நீ அடியன் எழுத்தில் கொடுத்த எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு கிருபை தாங்க, கேட்கறதுக்கு கிருபை தாங்க. கர்த்தரத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இதை பிட்டு தொட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக தேவன் விருத்தி ஆக்குவார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் விருத்தி ஆக்குவார். சொல்லுங்க, தேவன் விருத்தி ஆக்குவார். ஆங்கிலத்தில் இப்படியாக இருக்குது, God shall enlarge அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு தேவன் விருத்தி ஆக்குவார். என்னுடைய செய்தி தமிழில் இருக்கும். தேவன் விருத்தி ஆக்குவார் என்று கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு தந்தார். இப்போ கர்த்தர் நம்மளை விருத்தி ஆக்குவதற்கு, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விருத்தி ஆக்குறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விருத்தினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெருக செய்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆண்டு நம்ம ஆசீர்வதித்து நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவது தான் விருத்தி ஆகுது. இப்போது இந்த விருத்தி ஆகுவதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. சொல்லுங்கள், ஆல் பிளெஸிங்ஸ் கம்ஸ் வித் அ கண்டிஷன். நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாத தேவனத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாஸ்டர் சாம்சூரியா சொல்லி கொடுத்த அதே ஃபாலோ தான் நம்ம இயேசு சபை அப்படிதான் போகும். இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டவரிடத்துலேருந்து நீங்கள் வீட்டில் போய் எனக்கு நேரம் இல்லை, இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சம்பவ கதையை நான் சொல்லுகிறேன். நோட் பண்ணி வீட்டில் போய் வாசிங்க. நோவா மழை பின்பு பேழையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் தேசத்தில் என்ன பண்ணார்னா, அவர் விதைத்தார். நோவா நீங்கள் 20 பார்த்தீங்கன்னா, நோவா பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அப்போது அந்த திராட்சை தோட்ட கனிலாம் வந்த உடனே ஐயா ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்டு, அவரே நிலை தெரியாமல் சரீரத்தில் உடை இல்லாத தெரியாத அவர் இருந்த போது அவருக்கு 3 பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், 3 பிள்ளைகள், 3 மருமகள், மனைவி இருந்தார். அப்போது 3வது பையன் கானான், அவன் என்ன பண்ணா, நேராக போய் தகப்பனுடைய நிலையை பார்த்துட்டு வந்துட்டான். வந்து தன்னுடைய சகோதரர்கிட்ட, மூத்த 2 சகோதரர்கிட்ட அறிவித்த உடனே 2 சகோதரர்களும் தகப்பனுடைய நிலையை பார்க்காம பின்பக்கமாக துணியை பிடித்து ஒரு பக்கம் அப்படியே பிடித்து அப்படியே போய் தன் தகப்பன் மேலே போட்டு அவருடைய நிர்வாணத்தை மறைத்தார். இந்த செய்தி அவனுக்கு சொல்லப்பட்ட போது 25 பார்த்தீங்கன்னா, கானான் சபிக்கப்பட்டவன் என்று அவர் என்ன பண்ணாராம்? சபிக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன வாங்கினது? அவன் நம்ம என்ன வாங்கக்கூடாது? சாபம் வாங்க. தேவன் நம்மை ஒருபோதும் சபிக்கக்கூடாது. நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறோம். அப்போதான் கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனுக்கு அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லாது. அதுக்கப்புறம் தான் 26 சொல்லு, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பானாக. ஆனால் யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். சேமு கூட அந்த விருத்தியாக்குத சொல்லலை. சேமுக்கு ஒரே ஆசீர்வாதம் தான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். ஆனால் இவனுக்கு அப்போது நான் யோசிக்கிறேன், ஒருவேளை இந்த ஐடியாவை இவன் கொடுத்துருப்பானோ? ஏன்னா நடு பசங்க 2வது பசங்க ரொம்ப டேலண்டானவங்க இல்லையா?
என்னங்க ஒன்றுமே சத்தமே காணுமே. முதல் பசங்களாம் வருத்தப்படாதீங்க, ஏன்னா நான் 2வது பையன், அதனால தான் சொல்கிறேன். அப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம் பாருங்க. அப்போ ஒருவேளை அவன் ஐடியா கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நம்ம மறைச்சி போவோம் அப்படின்னு. அப்போ அந்த செய்தி அவர் பார்த்து சொல்கிறாரு, அவன் என்ன சொல்கிறாரு, இது ஜஸ்ட் கற்பனை, அதனால் நீங்கள் இதனால் யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் இருப்பான். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அன்னங்கார கூடாரத்தில் கூட இருப்பானா, அது ஒரு ஆசீர்வாதம். 2வது, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் நடந்து கொண்டான். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் நடந்து கொண்டான். நாம் நடக்கிறதா இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணான்னா, இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்பாக வைக்கிற, நீ எதை தெரிந்து கொள்வது எப்பவுமே ஆண்டவர் அப்படிதான் வைத்தார். ஏதோ தோட்டத்தில் என்னதான் வச்சாராம் சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு 1ஆம் தேதிங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாருக்கும் சம்பளம் உண்டு இன்னைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சம்பளம் தந்துடுவாரு பாருங்க. அப்போ நன்மையும் தீமையும் அறிகிற கனியை தோட்டத்தில் வச்சார். அதான் வச்சுட்டு சாய்ஸ் யார்கிட்ட கொடுத்துறாரு, நம்ம கிட்ட கொடுத்துறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னு யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கா? அவர்கிட்ட இல்லை, அவகிட்ட இல்லை. சொல்லுங்க, என் கையில் இருக்கு. அவன் என் ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்கு. நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதை பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார். நீங்க எப்படி நடக்கிறீங்களோ கர்த்தர் முன்பாக அதை பார்த்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் பாத்திரமா நடந்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவருக்கு பிரிக்காம சாபமா நடந்தா ஆண்டவர் சபிக்க மாட்டார். வசனமே என்ன பண்ணும், அவர் வேலி விலகிடும், சாபம் உள்ள வந்துடும். நீங்க அநேக குடும்பத்துல வேலி விலகி சாபம் உள்ள இருக்கு. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியல, வசனத்தின்படி செய்யல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின்படி நடக்கல. ஆகினால நல்ல 3 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எப்பவுமே மறந்துடாதீங்க. ஆதியாகமம் 9:25 நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. 27 தேவன் நம்மளை விருத்தியாக்குவார். தேவன் நம்மளை யாபேத்துன்ற இடத்துல உங்க பேர் வச்சுங்க. உங்க பேரை வச்சு சொல்லுங்க, பால் சாலமனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, விருத்தியாக்குவாரு. ரட்சிக்கப்பட்டனால என்னை விருத்தியாக்கி இன்னும் விருத்தியாக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. போதும் போதெல்லாம் கூட விட மாட்டார், விருத்தியாகிட்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கல்ல. படிக்காத ஹவுசிங் போர்டில் இருந்த என்ன ரட்சிக்க வைத்து படிப்படியாய் என்னென்ன தேவை அப்பப்போ கொடுத்து விருத்தியாக்கி கடைசியாக என்ன பண்ணாரு, ஊழியத்துக்கே வான்னு சொல்லிட்டு ஊழியத்திலே வச்சு என்ன பண்ணிருக்காரு, விருத்தியாகிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இந்த தேவன் சதா காலமும் உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் ஆமென். எனக்கே செய்வாருன்னு அவங்க செய்ய மாட்டாங்கல்ல. கர்த்தர் பாருங்க. அப்போ என்ன 3 ஆசீர்வாதம் என்று வேகமாக நம்ம அங்கே இங்கே திரும்பாத அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, தேவன் விருத்தியாக்குவார். தேவன் விருத்தி. உங்க பேரை போட்டு சொல்லுங்க, தேவன் என்னை விருத்தியாக்குவார். முதலாவது இந்த ஆண்டவர் எப்படி விருத்தியாக்குவார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26:13 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல வாசிக்குமா, பக்கம் 30 31 பாருங்க. எப்படி ஆண்டவர் விருத்தியாக்குவாராம்? எப்படி விருத்தியாக்குவாரு? வசனம் என்ன சொல்லுது, வர வர விருத்தியாக்குவார். சொல்லுங்க, வர வர விருத்தியாக்குவாராம். சில சொல்லுங்க வர வர, இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். அதாவது Isaac became rich man and prospered more and more. Hallelujah. வர வர அப்படின்றது வர வர அவ்வளோ பொழுதுல, ஆனா மோர் அண்ட் மோர் அதிகமாக விருத்தி ஆகுவார். எவ்வளோ பெரிய கர்த்தர் பாருங்க. அப்போ அவனை ஐஸ்வர்யனாக்கி அவன் வர வர விருத்தி ஆவதற்கு காரணம் என்ன மறந்துடாதீங்க. வர வர விருத்தி ஆனான். எப்படின்னா, வர வர உங்க பேர் வச்சுங்க, வர வர நீங்க என்ன ஆகணும், விருத்தி ஆகணும். விருத்தி ஆவீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆவேன்.
அதெல்லாம் கொஞ்சத்தை கிளம்பி குழம்பாத பாத்திர படம் குடுப்போர் உண்டு பயம் கொண்டாடுவது இல்லையா? அப்போல கர்த்தர் இருக்கிறார். நம்மளை கர்த்தர். அப்போ இந்த வர அவன் விருத்தி அடைந்ததுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். 26:3 பார்த்தீங்கன்னா அங்க அவன் வர ரிச்மனாக வர செழிப்பாக வர அவன் அங்க இருக்க என்ன வந்தது நான் வாசிங்க. 26:3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கவனிங்க, ரகசியம் என்ன? பக்கத்து கேளுங்க, ரகசியம் என்ன? என்ன ரகசியம்? நான் உன்னோட இருந்து. அல்லேலூயா. நீங்க வர விருத்தி ஆகணுமா? யார் உங்களோட இருக்கணும்? அப்பாவா? யாருப்பா அது? அப்பா கூட இருக்கணுமா? அப்பா கூட இருந்தாலும் சரி, அம்மா கூட இருந்தாலும் சரிங்க, உங்களை நீங்க வர விருத்தி ஆக முடியாது. கர்த்தர் கூட இருப்பாரானால் வர நீங்க விருத்தி ஆவீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்போ ஈசா கூட கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனாலதான் அவன் என்ன பண்ணான்? அவன் ஐஸ்வரனாகி வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவது. அதுல அந்த வசனத்தை பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. சொல்லுங்க, இந்த தேசத்துல. ஆண்டவர் சொன்னார், அவன் இருக்கிற இடத்த கூட ஆண்டவர் பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் அவனை ஆசீர்வதிக்கிறவன் எங்க வச்சு ஆசீர்வதிக்கணுமா? இந்த தேசத்துல அவனை ஆசீர்வதிப்பான். கர்த்தருக்கு இந்த தேசத்துல அவனை ஆசீர்வதிப்பான். அதனால சில நான் இருக்கிற சொல்ல போறேன், நான் இருக்கிற வீடு சரியில்லை, அதில் வந்து இருக்க என் வாழ்க்கையில் விருத்தி ஆகலை, அது என்னதான் ஆகுதான்? விருத்திக்கு பதிலாக அது வீடு சரியில்லைன்னுவாங்க. அதே போல் சொல்லுவாங்க, நான் இருக்கிற ஏரியா சரியில்லைன்னுவாங்க, நான் இருக்கிற ஆஃபீஸ் சரியில்லைன்னுவாங்க. அதுபோல் நான் இருக்கிற ஸ்கூலு சரியில்லை, காலேஜ். இப்படி பிளைமை யார் மேலே போடுவாங்க? சொல்ல மாட்டீங்களே, அது மேலே பார்ப்பாங்க. ஆனால் நான் சொல்ல, பிளைம் அதை மேலே பார்க்கக்கூடாது, பிளைம் உங்கள் மேலே போடணும். ஆண்டவரே, நீர் என் கூட இருப்பீனானால், நீர் என் கூட இருப்பீனானால் நான் எப்படி இருப்பேன்? வர விருத்தியா. அது இருண்ட பாலான இருண்டானோட நான் போய் காலை வச்சேன்னா அது ஒளி விளக்கா பிரகாசித்து வெளிச்சமாய் மாறுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேனோ அதுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிற? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுதான் ஆசீர்வாதம். உங்களை எங்க கர்த்தர் வைத்திருக்காரோ அங்கதான் ஆசீர்வாதம். அதனால இதனால ஒருபோதும் சொல்லாதீங்க. ஒன்று வேணா சொல்லலாம், கர்த்தர் சுத்தம் இல்லையோ, கர்த்தாவே சுத்தமோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது தவறே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்றது, எதையாகிலும் 1 யோவான் 5 அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டா நமக்கு செவி கொடுக்கிறது அவருக்கு பிரியமா இருக்கு. பாருங்க, அப்போ நான் குறிப்பு வரேன், இந்த தேசத்துல வாசம் பண்ணு, இந்த தேசத்தை நான் உன்னை ஆசீர்வதித்து வர உன்னை பெருக பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, இந்த தேசம் மாத்திரமல்ல, நீங்க 12 பார்த்தீங்கன்னா அந்த தேசம் பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு 20-25 நீங்க என்ன பண்ணணும்? 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும். 100% கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பிரியா தாமஸ் ராஜியார் ஒரு ஃபாஸ்டிங் பேல சொன்னாரு, கர்த்தருக்கு தெரிந்த அருமையான தகப்பன் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாட்டி அவருடைய சம்பளம், அவருடைய தசமபாகம் ஏதோ கம்மி ஆயிடுச்சான். அவருக்கு வர வேண்டிய சம்பளம், தசமபாகன்றது பாஸ்டருடைய சம்பளம் இல்லையா, கம்மி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சம்பளத்தில் அவர் கேட்டார், ஏன் கம்மியாச்சு? எதுக்கு என் சம்பளத்தை குறைச்சிங்க? என் சம்பளத்தை ஏன் குறைச்சின்னு யார்கிட்ட கேட்கலாம்? ஆஃபீஸில் கேட்கலாங்க, கரெக்டா? எல்லாம் லட்சம் வச்சிருப்பான். ஏங்க போன மாதம் எனக்கு போட்ட சம்பளம் திடீர்னு இந்த மாதம் கம்மி பண்ணி, என்ன ரீசன், ஏன் கம்மி பண்ணீங்க? நான் ஒரு நாள் லீவ் எடுக்கலையே. கேட்பீங்களா மாட்டீங்களா? ஆஃபீஸ் இருந்தால் தானே கேட்குதுன்றீங்களா? நானே ராஜா நானே வந்துடுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கூட கேட்கலாம், ஒரு நாள் உங்கள் வருமானம் கம்மியாச்சு கூட, ஏன் எனக்கு இந்த ஒரு நாள் வருமானம் கம்மியாச்சு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, ஒரு ஆஃபீஸ் தான் கேட்கலாம். ஆனால் இவர் பாருங்க, கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, நான் வேலை செய்கிறேனே, ஏன் என் சம்பளம் கம்மி பண்ணீங்க? எங்கே நான் தப்பு பண்ணேன் எனக்கு உணர்த்துங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அந்த மாதம் முடிய போது, கடைசி அந்த நாள் மே 31 மாதிரி நினச்சிங்கன்னா, லாஸ்ட் டே தேசம் ஜெபிச்சுட்டே இருக்கும் போது பதில் வரவே இல்லை. பதிலே வரலையே, சொல்ல மாட்டீங்களா, நான் திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு தன்னை தாழ்த்தே சொல்றாரு.
கரெக்டாக பேங்க் டைம் முடியறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் வருதான், எந்த சம்பளம் கம்மியாக வந்துச்சோ அதே சம்பளத்தை கிரெடிட் பண்ணாராம். அல்லேலூயா. அது ஆண்டவர் யார் தரலையோ தரல, அவங்க மூலியமா போட வச்சு அவருடைய சம்பளத்தை கொடுத்தாராம். அப்போ உடனே சந்தோஷப்பட்டார். இப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க நமக்கு என்ன இங்க பாருங்க, நான் சொல்ல வந்த குறிப்பு 100 மடங்கு. அதான் பாயிண்ட். நம்மளை எப்படி ஆசிரியணும், உங்களை கர்த்தர் பாருங்க. நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க, எப்பவுமே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்ணணும். அதான் வேணும், ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு கோலு. எனக்காக யாரும் ஜோம் பண்ணக்கூடாது சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து. ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க, ஒரு கோலு, ஓகே, ஒரு பிளானு, எல்லாமே நம்ம வச்சு தான் வாழணும். எதுவுமே இல்லாத சொல்லுங்க பாருங்க, வெந்ததை தின்னுவோம், விதி வந்தா போவோம், அப்படிலாம் வாழக்கூடாதுங்க. அதெல்லாம் கிறிஸ்துவ லைஃபே கிடையாது. வாழ்ந்தோம்னா, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு தெரிஞ்சோம்னா, நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், கர்த்தர் என்னை வாழ முடியாது இருந்த என்னை கர்த்தர் ரட்சித்து என்னை வாழ்வதற்கு வழி தந்து, இன்னும் அந்த வாழ்ந்து நான் விருத்தியாவதற்கு எனக்கு ஆண்டவர் என்னை நடத்துகிறார், அதனால நான் செட் பண்றேன் அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய நிலைமை ஒண்ணுமில்லாத தரித்திர நிலைமை, ஏழ்மை நிலைமை. இன்னைக்கு எல்லாம் கோடி கோடிச்சதா இருக்கிறாங்க. யார் பெந்தகோஸ்தால தான் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கார்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ண, அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கா, கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் பாருங்க. அப்போ நம்முடைய நிலையை ஒண்ணுமே இல்லாதனால ஆண்டு நம்மளை ஆசீர்வதித்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொசிஷனை மாற்றுறோம் இல்லையா. 50 ரூபா வாடகைலேருந்து, அவசியப்பொருள்லேருந்து 275 ரூபா வாடகைக்கு எங்கள் மாமா தான் கூட வந்தார். அந்த வீட்டுக்கு 1000 ரூபா அட்வான்ஸ் கட்டி அது வந்தோம். அப்போது ஆசீர்வதிக்கணும், உடனே 500 ரூபாய்க்கு போகணும், அப்புறம் 600 ரூபாய்க்கு போகணும், அப்புறம் 800 ரூபா, அதுக்கப்புறம் 1000 ரூபா, டைரெக்டாக 2500 ரூபாய்க்கு வந்துட்டோம். தனி வீடு, மற்ற மாடி இல்லை, பஷவகத்தில், சர்ச்சி பக்கத்துலேயே. அப்படியே ஆண்டர் அப்படி லீஸ்க்கு படிப்படியாக நம்ம செட் பண்ணுறோம்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த செட் இருக்கணும். நம்ம முன்னேறி போகும்போது முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கணும். அதே போல் நம்முடைய வேலையில் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்கணும். அதில் 100% பலனே பார்க்கணும். அப்போ பிளான், நான் இப்படி தான் இதை படிக்கணும், இப்படி இருக்கணும், நான் ஸ்பிரிச்சுவலாக இப்படி இருக்கணும் என்று சொல்லி எல்லா திட்டங்களையும் நம்ம பண்ண தப்பே கிடையாது. ஏன்னா ஃபாதர் பாடுற பாருங்க, திட்டங்கள் தருவது நீ தானையா. அல்லையா சொல்ல மாட்டீங்களே. எனக்காக யாருமே கண்ணு மூடக்கூடாது. எனக்காக ஏன்னா நான் ரொம்ப ஜெபம் பண்ணி என்ன பண்ணேன், எடுத்துருக்கேன். கதை சோத்திரம். ஓகே பாருங்க, அப்போ நம்ம திட்டங்கள் 100 மடங்கு நம்ம ஆஸ்வதிக்கிறதுக்கு நம்ம திட்டங்கள் போடலாம், உழைக்கலாம், எல்லாம் நிலை இறங்கவே கூடாது. ஒரு வாட்டி போனீங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கணும். நம்ம இறங்கவே கூடாது. இறங்கிச்சுன்னா பெருமை வந்ததுனால நம்ம கர்த்தர் இறங்கிட்டாருன்னு அர்த்தம். நம்மளை ஏன் இறங்கிட்டாருன்னா, ரொம்ப பெருமை வந்துச்சு, அதனால நம்ம கர்த்தர் இறங்கிடுவார். அதான் ஒருபோதும் தாழ்மையாக இருந்து எல்லாமே யார் தான் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் ஆசிரியா, கர்த்தர் நிறுத்தியாக்குறாருன்னு எல்லா கிரெடிட்டும் யாரும் கொடுத்துடணும், கர்த்தராகி இயேசுக்கே கொடுத்துடணும். ஆமே, அதானங்க உண்மை. ஏன் சாமர்த்தியமா நம்ம சாமர்த்தியம் திறமெல்லாம் நம்மளை ஃபிட் பண்ண வைக்காது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய தயவு நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வதித்து விருத்தியாகும். அப்போ அவனை பாருங்க, அந்த தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்தா என்ன ஆகும் சொல்ல மாட்டீங்களே. அதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தாரோ அதோட வேதனைய கர்த்தர் வேதனை கூட்ட மாட்டார். ஆனா நம்ம ஆசீர்வதிக்க பார்த்தோம்னா யார் வேதனை கூட்டுவான்? சத்துருங்க. திடீர்னு நீங்க இப்ப சைக்கிள போயிட்டு இருந்தீங்க, அப்பா யுவராஜ் அப்பா சைக்கிள வராரு, நாளைக்கு அவங்க ஏர்ல இருந்து ஒரு ஸ்கூட்டில வராரு, டிவி ஸ்பீட்ல வராரு, புல்லட்ல வராரு, இல்ல பைக்ல வராரு. பாக்குறவன என்ன பண்ணிருப்பான், அப்படியே பார்ப்பான், இவர் எங்கதுரா பைக் வந்தது, நம்ம எவ்வளோ வாங்கணும் முயற்சி எடுக்கிறோம், வாங்கின இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட முடியாது, பைக்கை தூக்கிட்டு போயிட்டான், இவனடா பைக் வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான் அப்படின்னு யார் பாப்பா? சத்துரு வயிறுங்க. பாருங்க வசனத்தை காட்டுறேன். நீங்க தொடர்ந்து நீங்க இந்த 14 16 நீங்க வாசிட்டீங்கன்னா, அவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சானா, அவனுக்கு சொல்ல மாட்டீங்களே, ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பிலிஸ்து அவன் மேல போராம அவன் இந்த தேசத்துல இருன்னு சொன்னாரு, இருந்த அந்த தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தான். இப்போ தேசத்துல பெருகி இருக்கிறான். நம்ம கூட இந்த வருஷத்துல பெருகலையப்பா,
பார்க்குறான், அவன் வருமானத்தையும் ஈசாக்குடைய வருமானத்தையும் பார்க்குறான். 100 மடங்கு டச் பண்ணிட்டாமா, நம்ம பாரு ஒன்றுமே இல்லையப்பா. போறாம பட்டு ஆனால் போராமப்பட்டாங்க. தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திரவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றான். இருந்த தேசத்துல எப்படி ஆனானா? பலத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்துல இரு. அந்த தேசத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? விதைத்தான் 100 படம் ஆகினாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இருந்த தேசத்துல பலத்தான். எப்படி ஆச்சு? கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அவன் விருத்தி ஆனான். ஹல்லேலூயா. இப்போ நாம் அவரோடு இருக்குது முக்கியம் இல்லை, முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஈசாக்கு என்ன வேணான்னா, தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பாத்திரமாக இருந்தான். 25:5 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தான். அப்போ ஒரு தகப்பனே இவன் கர்த்தர் இவனோடு இருக்கிறார், இவன் நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் அப்போ நமக்கு தகப்பன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு உலகப்பெல்லாம் தகப்பனே கொடுக்கறதுக்கு முன்னு வரலன்னா, நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை, நம்முடைய ஜீவி அவங்களுக்கு பிரியப்படலைன்னா கர்த்தர் எப்படி தருவார்? எப்பவுமே அந்த ஒரு கேள்விக்கு எப்போ வைங்க, என்னுடைய கர்த்தர் என் வாழ்க்கையை மற்றவங்க என்னை அங்கீகரிக்கிற மாதிரி கர்த்தர் என் கூட என்னை ஆசீர்வாதத்தை விருத்தி ஆக்கணும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் போல சண்டை போடலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், செய்யலாம். என்ன கேட்டா கர்த்தர மாதிரி இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற, நம்மளை விடுதலை ஆக்கிற, நம்மளை விருத்தி ஆக்கிற தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. ஐசக் ப்ராஸ்பர். சொல்லுங்க. ஈசாக்கு செழித்தான். காரணம் என்ன? தேவனோடு இருந்தவனை விருத்தி ஆகிறான். 2வது பிலிப்பி வேகமாக அடிச்சுட்டு போற மாதிரி நேரம் போயிட்டே இருக்கு. என்னோட கொடுத்துக்கு 2வது இது மறந்தாதீங்க, வர வர விருத்தி ஆனான். 2 சாமுவேல் 5:10 பக்கம் 390. இன்னைக்கு 1ஆம் தேதி, அதனால ஷார்ட் மெசேஜ் தான். வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பக்கம் 390. வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கவனிங்க. 2வதாக ஒரு குறிப்பு பாருங்க. என்ன குறிப்பு அப்படின்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தியானது. சொல்லுங்க. வர வர விருத்தியானது ஒரு அனுபவம், கர்த்தர் கூட இருந்தது. நாளுக்கு நாள் விருத்தியாகுது, டே பை டே. என்ன ஆசீர்வாதங்க! அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? கர்த்தருக்குள்ளே மறைந்த அருமையான ஜோசப் பிரியக்கம் வரண்ண, அவர் எப்பவுமே எங்களை இன்வெஸ்ட் மீட்டிங்கில் சொல்லுவார், உலகத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை தான் சம்பளம், அப்படி இல்லைன்னா வார கூலி ஆட்கள். ஆனால் டெய்லி சம்பளம் பெற ஒரே ஆள் யார் தான்? சொல்ல மாட்டீங்களே? நம்ம தான்ப்பா அப்படின்னு. என்னங்க பொறாமையா இருக்க? டெய்லி சம்பளம் எங்களுக்கு கர்த்தர், டெய்லி சம்பளம் தர, டெய்லி எங்களை ஆசீர்வதிக்கிறார், நாளுக்கு நாள் எங்களை விருத்தியாகி செய்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பார்க்குறாங்க, பாஸ்ட் வீட்டுக்கு போகலாமா? தயவுசெய்து வாங்க வாங்க. கர்த்தர் வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க பாருங்க. அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த காரணம் என்னன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க ஒரு வார்த்தை பாருங்க, அவர் யார் தான் கூட இருந்தாராம்? சேனைகளின் தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. சேனை தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சேனை தேவன் கர்த்தர் யார் அப்படின்னா, ஏன் கூட இருந்தார்னா, ஏன் 4 நாள் ஆசை வந்திருந்தா, ரகசியம் ஒன்று இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க. நீங்க என்னோடு கூட எடுத்துக்கொண்டீங்கன்னா, டேவிட் became a more and more power. ஆங்கிலத்தில் பவர், மோர் அண்ட் மோர் பவர், மோர் அண்ட் மோர் அவன் விருத்தி ஆனானா அது ஒரு பவர். முதல்ல ஐசக்கு ப்ராஸ்பர், இவரு பவர்ல விருத்தி ஆனானா. இப்போ என்னதுக்கு பவர் ஆண்டவர் தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிச்சீங்கன்னா என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 25:8 பார்த்தீங்கன்னா அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. வாசிங்க. பக்கம் 376 வாசிங்க.
1 சாமுவேல் உம்முடைய 28. உம்முடைய வேலைக்காரரை கேளும். 28மா? உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. ஏன் நாளுக்கு நாள் தாவீது ஆஸ்வதிக்கப்பட்டார்னா, டேவிட் பிகம் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் ஆனார்னா, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த புதிய ஏற்பாடு நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருப்போமானால், டெய்லி சம்பளம் சொன்ன பார்த்தீங்களா, டெய்லி சம்பளம் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என்னுடைய முதல் ஊழியமே என்னன்னா, கர்த்தருடைய ஜெபிச்சு ஆண்டவரே எனக்கு தகுதி ஆயிடுச்சா, நான் ஊழியம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, அம்மா இருக்காங்க சாட்சி, ரஞ்சித் அம்மா, அவங்ககிட்ட போய் சொன்னேன், அம்மா பேர் கேட்டுருக்காரு ஐயா, குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்குலாம் வந்து நம்ம சர்ச்சில் இடம் பார்த்தாது. 17 பஷாகர் ரோட்டில் இருந்தாங்க, யாரெல்லாம் நீங்கள் பழைய ஆள் தெரியுறீங்களா, 17 பஷாகர் ரோட்டில் அந்த அங்கே நடக்கிற குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு மாத்திரம் நிறைய க்ரௌடு வருவாங்க. அப்போது ஒன்று பெஞ்ச் ஸ்கூலில் வைப்போம், அப்படின்லாம் டவுட்டனில் வைப்போம். அப்போ அந்த முறை டவுட்டனில் வைக்கும் போது நான் அப்போ தான் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா உற்சாகமாக கர்த்தர் என்னை எல்லாத்துலேயும் விடுதலை ஆக்கிட்டார். எல்லாம் பாவத்தில் விடுதலை ஆக்கி மங்கு போய் எல்லாம் போய் கர்த்தர் என்னை சதுர பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இது ஃபைனலு, போகணும் இது அப்படியே ஆகும் தெரியாது. பட்டு சதுர கொட்டைன்னுவாங்க, அது கிராமத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி முடியெல்லாம் ஷார்ட்டை வச்சுட்டு நல்ல கண்ணாடிலாம் போட்டு பார்க்கவே என் பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஐயோ யாரா அது, நீங்கள் ரவுடி மாதிரி இருக்கும், உருக்கியாக இருப்பேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவுடனே ஆண்டோடைய பிள்ளைன்னா அவர் சாயல் இல்லையா, அழகாகிட்டார். அப்போ நல்ல பொறுமை தாழ்மை எல்லாம் ரட்சிக்கப்பட்டவுடனே ஒரு தீர்மானம் என்னதான், சூடு சொரணை கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எது கேட்டாலும் எரும மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அமைதியாக கர்த்தருக்கு சோத்திரம் மாத்திரம் சொல்லிட்டு போகணும். ஆமாங்க, இப்போ இருக்கிற விசுவாசம் கிடையாதுங்க. சும்மா பார்த்தா என்ன பார்க்குறீங்க அப்படிங்க, ஏன் பார்த்தோம்ப்பா, ஏன் பார்க்காதீங்க, பார்த்தா சொல்லிட்டு பார்க்கணும், காரணம் தான் பார்க்க முடியும், சண்டை போடுறாங்க. நாங்களாம் அப்படியே ரொம்ப அமைதியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சகோதரில் பார்த்தா கண்ணை தான் பார்க்கணும், இல்லைன்னா கீழே பார்க்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நாங்கள் அதெல்லாம் பிடிச்சி இன்ன வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால இதை கடைப்பிடிக்கிறோம். யாரை பார்த்தாலும் முகத்தை தான் பார்ப்போம், கண்ணை தான் பார்ப்போம், இல்லை கீழே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வளர்ந்து ஸோ எல்லாம் தகுதியை வந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பவுல் சொல்கிற மாதிரி என்னிடத்துலையும் பரிசுத்த ஆவி உண்டு என்று அந்த போல் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. உடனே யார் தான் கேட்குது, எங்கள் அம்மா கேட்டால் பயம், அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களோ அவ்வளோதான். அதனால் இன்னொரு அம்மா இருக்காங்க எனக்கு, ரஞ்சித் அம்மா, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களும் அவசியம் உள்ளதாக இருந்தாங்க. கர்த்தர் எங்களெல்லாம் அப்படியே ஒன்றா நடத்தி வந்தார். பாருங்கள், அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன். என்ன ஊழியம்? பிரசவம் பண்ணுற ஊழியமா? யார் பாது? சிலருக்கு என்ன வேணுமா, எடுத்த உடனே புல்பீட்டு வேணுன்றாங்க. தாழ்மையாக வாலண்டியர் ஊழியம், வரவங்களெல்லாம் அன்பாக வரவேற்கணும், வாங்க உள்ள இடம் இருக்குது, சேர் இருக்குது அப்படின்னு சொல்லி வரவேற்கிற ஊழியம் செய்ய போகிறோமா? நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? போட்டால் போப்பா போ, இதான் 2 பசங்க கூப்பிட்டு போ, இல்லை ரவி செல்வம் கூப்பிட்டு போனேன். அதில் ரவி என்னோட கலந்துக்கிட்டாரு, ஜோஷோ ரவி கர்த்தருக்குள்ள. பாருங்க, இப்போ நான் அந்த ஊழியம் செய்த கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ பவர் எதுக்கு? 4 நாள் நீங்கள் விருத்தி ஆகணுமா, ஆசைக்குமா, ஊழியம் செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டதுனால அப்போ ஆரம்பிச்சு ஊழியம் தாங்க, தொடர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சண்டே முடிஞ்சோன்னா வாரானா தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுறது, வார நாட்கள் வீட்டு கூட்டங்களை நடத்துறது, ஜபத்தில் கலந்துது, எப்போவுமே கர்த்தருடைய பவராகவே இருப்போங்க. எப்படி இருப்போம்? கவராகவே இருப்பீங்களா? யாருங்க அது? இந்த காலத்தில் எப்பவுமே கவரோடு இருக்கிறாங்க. நாங்கள் கவர்களாக போடுறதுங்க. அப்போ கூட காணி கொடுப்பாங்க, கொடுத்தா நாங்கள் ஜெபம் பண்ணி திருப்பி கொடுத்துருவோம். வேலை செய்கிற கர்த்தர்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஏதாவது ஊழியக்காரர் கொடுங்க, சபையை கொடுங்க அப்படின்னு சொல்லா போயிடுவோம். காசு வாங்க மாட்டேங்க, கர்த்தர் சாட்சி. இப்போ பவர் எப்படி வரும்? நாளுக்கு நாள் பவர் எப்படி விருத்தி ஆகணும்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் எழுதி வைங்க, இன்னைக்கு தேதியை 1/6/2025 நீங்கள் இந்த வருஷம் முடிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமே காணவேன். உங்களால் முடிஞ்ச ஊழியங்கள் செய்யுங்க. ஜபம் ஒரு ஊழியம்தான், ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊழியம்தான், கைப்பற்றி கொடுத்தது ஒரு ஊழியம்தான், மற்ற சுவிசேஷம் சொல்றது ஊழியம்தான், ஒரு வீட்டை ஜப கூட்டம் நடத்து அது ஊழியம்தான். என்ன நீ கொடுக்கறது ஊழியம்தான். என்ன கர்த்தருக்கு என்று செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
உங்களை எதுக்குங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? நீங்கள் அவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கணும். மனசு வருமா சொல்லுங்கள்? நீங்கள் எதுவுமே செய்யாத உங்கள் பையனை கொடுப்பீங்களா? நீ ஒரு வேலையை செய்ய மாட்டேற, இவன் பேச்சே கேட்க மாட்டேற, உனக்கு ஒரு நன்றியே இல்லை, உனக்கு எதுக்கு செய்யணும் ஓடா அப்படின்னு சொல்லவே மாட்டீங்களா? மனுஷே நம்ம இப்படி சொல்கிறோம்னா கர்த்தர் எவ்வளோ அல்லேலூயா. அவர் சொந்த குமாரனே கொடுத்தாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த நன்றி நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு என்று நம்ம பண்ணோம் ஊழியம் செய்யணும். பாருங்க, அப்போ அவனுடைய என்ன இருந்தது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான. எப்படி அவன் ஆசிரியத்தை பெற்றதுக்கு தகுதி உள்ளவனாய் ஈசாக்கு இருந்தானோ அதே போல தாவீதுக்குள்ள ஒரு குணாதிசயம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிங்கன்னா ஒரு 7 காரியங்கள் டக்கு டக்குன்னு வசனமாக சொல்லிட்டு நான் 3வது கூட கலந்து போகிறேன் பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கோம், அவர் தாவீதை குறித்து நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாராமே அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ அவளுக்கு தெரிஞ்சிச்சு, தாவீதுக்கும் தெரியும். அந்த அதிகாரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உண்மையாகவே அவர் அதிகாரம் தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் வாசிப்பீங்களா? இங்கே பாருங்க, அவ 28 வாசிச்சிங்கன்னா மன்னிக்கிறோம், அதே அதிகாரத்தில் 2 இதில் பாருங்க, அங்கே ஒரு வசனம் பாருங்க. அதில் கர்த்தர் தம்மை திடப்படுத்தி உயர்த்தினார் என்று அவர் அங்கே பார்ப்பாருப்பாங்க. வாசிங்க 2:5 தாவீது 4 நாள் விருத்தி அடைந்தான். அவனை என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வந்ததுன்னா, நீங்கள் 11 பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டினான். அல்லேலூயா. நீ நிறைய பேருக்கு வீடு இல்லை, ஆனால் அவன் ஆண்டவருக்கு சேனை கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆண்டுடைய காரியங்களுக்கு நடப்பித்ததுனால அவனுக்கு என்ன வந்ததுன்னா ஆசீர்வாதங்கள் வந்தது. ஜனங்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து தாவீதுக்கு ஒரு வீடை கட்டினாங்க. கர்த்தர் அப்போ நம்மளோட லட்சியம், ஒருவேளை வீடு இல்லாத இருக்கீங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு வீடை தரணும். உங்களால் முடியலையா, இந்த பிள்ளைகளே படிக்க வைத்து, கஷ்டப்பட்டால் படிக்க வைத்து, டே அப்பா தான் வீடு வாங்க முடியல, நீ ஒரு வீடு வாங்கினாண்டா அப்படின்னு வீடு கர்த்தர் வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடை நீங்கள் வாங்கணுமே. அதனால் காலங்கள் எப்படி போகும் தெரியாது. அப்போ தாவீதுக்கு பாருங்க, கர்த்தர் என்ன கொடுத்தாராம், அதுக்கு வீடை கொடுத்தா. 11 சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு ஆண்டவரான அவனோடு இருந்து அவனை வீடை கட்டுறது மாத்திரமல்ல, 12 வருஷத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி, கர்த்தர் தன்னை திடப்படுத்தினார், கர்த்தர் தன்னை உயர்த்தினார். அது நேரம் இல்லை எனக்கு. கர்த்தர் அவனை திடப்படுத்தினார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் ஆண்டவருக்காக என்ன பண்ணான், இராணுவங்கள் இல்லை, கர்த்தருக்காக சத்துருக்களை அழிக்க, கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருக்காக யுத்தம் பண்ண அவன் இறங்கின பண்ண கர்த்தர் அவனை என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தாராம். 19 நீங்க பாத்தீங்கன்னா, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது அவனோட ஒரு ஜெபம் பண்ற பாட்டு. அந்த ஆண்டவரே இப்ப ராஜா விட்டார், ஆசீர்வதித்தார், எல்லாம் கர்த்தரை திடப்பத்தை உயர்த்திட்டாரு, இனி அப்படிலாம் இல்லை, கர்த்தாவே நான் போகலாமா என்று சத்துருவை நான் முறியடிக்க போகலாமா என்று என்ன பண்ண கர்த்தரிடத்தில் விசாரித்தான். தன்னை தாழ்த்தி அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு குணத்தை கர்த்தர் அவனை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால எடுத்தா கவுத்து இருக்கக்கூடாது. ஒரு காரியம் செய்யணும்னு நீங்கள் கர்த்தரிடத்தில் கூட ஜெபம் பண்ணோமே, கர்த்தர் ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 20 வருஷத்தை பார்த்தீங்கன்னா தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். பாருங்க, தாவீதுடைய முதல் சத்துருத்தை யார் தான் சொல்ல மாட்டீங்களே, பெலிஸ்து தேசத்தை கோலியாத் தோத்து எழுப்பினான். அந்த இப்போ அடுத்த சத்துருவை பெலிஸ்தர் தான் அவனுக்கு முன்னாடி வந்தாங்க. அவன் கர்த்தர் அவனை என்ன பண்ணாரான், எல்லாரையுமே அவன் சத்துருக்கெல்லாம் ஓட பண்ணினாரான். அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டான் அவன். அந்த ஸ்தலத்துக்கு என்னது, பாகால் பிராசிம். சத்துரு ஓடணுமா, நீங்க என்ன பண்ணணும், அதில் ஒரு பேரை வைங்க. எப்படி ஈசாக்கு ரேபகோத்னு பேர் வச்சார் பாருங்க. எல்லா சத்துரும் ஓடிட்டாங்க, கிட்டே வரல. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ரேபகோத் வச்சார், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி பேருது போல இங்க தாவீது கர்த்தர் தண்ணீர் உடைகிறப்ப, தண்ணீர் வந்து உடைய பாருங்க, ஒரு தண்ணீர் உடைச்சு அவனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த. அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணாராம், அவர் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். ஏதோ பேர் வச்சார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 அப்புறம் தொடர்ந்து பாருங்க, 5வது 21 பார்த்தீங்கன்னா, அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். ஒரு பெலிஸ்தர் வரும்போது விக்கிரகங்களோடு வந்தாங்க, ஏன்னா அது ஜெய கொடுக்கணும். ஆனால் முறியெடுத்தெல்லாம் விட்டு ஓடினாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணான், சுட்டெரித்தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சத்துரு கொண்டது போடுகிற எந்த விக்கிரதும்
விடவே ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன், வீட்டில் ஒரு கவரை கூட வைக்கக்கூடாது. கவரை தொடர உள்டா வாங்கி கொண்டு போய் குப்பையில் போடணும். ஒன்றும் அது ஒன்றும் பண்ணாது, வேண்டான்ற உனக்கு இடமே இங்கே கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் நம்ம தேவன் பக்தி அவருக்கு விக்கிரகாரம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகினால அவன் பாருங்க எல்லா விக்கிரனும் தன்னை மனதிலோட சுட்டெரித்தானோ, சுடுறாரு. அது வல்லமை தானே பண்ணிடலாம். சுடுற கையில் இரு கையை ஆண்டவர் சுற்றுவாரு, ஆண்டவர் கையை சுடுறாரு. அது வல்லமை தான் சுடுமா? எந்த வல்லமையும் அது கிடையாது. அதை எல்லாம் என்ன பண்ணான்? சுட்டெரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 23 பாருங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. பாருங்க, திரும்பி வரும்போது தாவீது என்ன பண்ணலாம்? ஆண்டோட என்ன விசாரிச்சுட்டான், நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால நம்ம போலான்னு போலங்க. திருப்பியும் கர்த்தர்கிட்ட விசாரித்தான், ஆண்டவரே இந்த முறை நான் என்ன செய்வது என்று கர்த்தர்கிட்ட அதனால கர்த்தர் இப்படிதான் நடத்துவார், இப்படிதான் நடத்தினாரு, இதே மாதிரி நடத்துவார் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அதனால கர்த்தர் நம்ம நடத்துற வழிகள் என்னவோ அதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது பாருங்க, அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்க பாத்தீங்கன்னா 24 முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற தாவீதுக்கு முன்பாக புறப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சமூகத்துல காத்திருந்து நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமானால் நாம் சத்ரு ஜெயிப்பதற்கு நாமல்ல, நமக்கு முன்பாகவே கர்த்தர் புறப்பட்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் புறப்பட்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். அது எல்லாத்தையும் கடந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா தாவீது தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரா? 4 நாள் ஆசீர்வதித்தாராம். அப்போ தாவீது 4 நாள் ஆசீர்வதிக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணான்னா 1 சாமுவேல் 16:20 பார்த்தீங்கன்னா தன் தகப்பனுக்கு அவன் செவி கொடுத்தான். தகப்பன் சொல்லாரு, நீ போடா, நீ போய் ராஜாவுக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னா போய் தகப்பனுக்கு செவி கொடுத்தான். நீங்க 1 சாமுவேல் 17:15 பார்த்தீங்கன்னா தகப்பன் அவரு பார்த்தீங்கன்னா தாவீது திரும்பி போய் பெத்லஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் ராஜா கிட்ட போய் இருந்து திருப்பி தன்னுடைய தகப்பனுடைய ஆடு ராஜாவோட ஒட்டுல எல்லாம் செய்ய வேண்டிய பணிவிடைய செய்துட்டு அசுத்தாவை தோத்துட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டான். தகப்பனோடு இருந்தான். தகப்பனோடு இருக்கிற அவங்க எவ்வளவு பிரியம் பாருங்க. தகப்பனோடு இருந்தா பாருங்க. திருப்பியும் அவனுக்கு ஒரு கால் வருது. 17 பார்த்தீங்கன்னா 17 மறக்க தகப்பன் என்ன பண்ணாராம்? ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் 20ஆம் வருஷம் தன் தகப்பன் சொன்னபடியே போனான். அப்படியே கீழ்ப்படுத்தான். இப்ப நான் ராஜு எனக்கு 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அவருக்கு அங்க ராஜு இது கொடுத்தாங்க, மேன்மை வந்து எல்லாம் வந்தது. அங்க தரித்திரல தகப்பனோடு இருந்தான், அனுப்பினா. 12ஆம் வருஷம் தகப்பன ஒரு கிழவன், வயதான கிழவனா இருந்தானா ஜனங்கள்லாம் மதிச்சா. கிழவன் பேச்சை விட அவர் கேட்டான் பாருங்க. அல்ல சிலர் அவனுக்கு வயசாச்சு பண்ண தெரியலன்றான். இன்னும் வயசானவங்க இருக்கணும், வயசானவங்க பேச்சை கேட்கணும். ஸோ அதனால கனம் பண்ணினா பாருங்க, அவன் கனம் பண்ணினா பண்ண கத்தருக்கு சோதம். அதனாலதான் ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம்? அவனை பவர்ஃபுல்லாக கண்டார். கத்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். அவனுடைய வாழ்க்கையில கத்தர் அவனோடு இருந்தாராம். கத்தருக்கு சோதனம். அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 22:3 பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணாராம்? ஜெயித்தான். சத்ருவி ஜெயித்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். வாசிங்க 1 சாமுவேல் 22:3 வாசிங்கன்னா, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தன் தகப்பனை அவன் கூடயே வச்சுட்டா பார்த்தாங்க. அவன் சவுல் அவனை துரத்தும் போது கூட என் தகப்பனுக்கு என்னால் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தன் தகப்பனையும் தாய் வீட்டாரியோ என்ன பண்ணாங்க? ஒரு பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பாக வச்சாங்க. அதாங்க ஒரு பையனுடைய ஒரு மகளுடைய கடமை. உன்னை 4 நாள் கர்த்தர் விருத்தாக்கணுமா, நீ ஊழியம் செய், வல்லமையாரு பவராரு, ஆனால் பாதுகாப்பாக இருக்காங்களா அது நீ முதல்ல பார்த்துக்கணும். அம்மா பாதுகாப்பாக இருக்காங்களா, அப்பா பாதுகாப்பாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பூமியில் அவங்க எந்த நாள் வரைக்கும் வச்சிருக்காங்களோ அந்த நாள் வரைக்கும் நம்ம அவங்களே பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால ஆயுஷ் நாட்கள் நீடித்து இருக்கும்.
ஒருவேளை கர்த்தர் எடுத்துட்டாருன்னா அதுக்காக போய் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இருக்கும் போதாவது அழுகணும். போயிட்ட பேருக்கு அழுதுனா பிரயோஜனம் இருக்கு. போன பேருக்கு அழுது போய் அதை செய்து இந்த வருஷம்னா கலரை திருநாள் போகுது, மாலை போகுது, அதெல்லாம் ஒன்றுமே அங்கே போய் சேராது. உங்கள் பணம் தான் போய் குப்பையாக சேரும். அதெல்லாம் யாருமே செய்யக்கூடாது. சுந்தரையாக இறந்த பிறகு யாரும் நினைவு நாள் கொண்டாடுறது. சாம்சனையா பரலோகத்துக்கு போன பிறகு யாருமே நினைவு நாள் சோத்திர கூட்டம் வச்சது கிடையாது. அதெல்லாம் யாரும் செய்து கிடையாது. நம்ம ஏதோ மன திருப்திக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யலாம், செய்யுங்க. பெரிய பசுத்த வாழ்க்கையே செய்யலை. அதனால் இருக்கும் போது அவங்கள பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். போன பிறகு நீங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே அவங்களுக்கு வராது. கர்த்தர் சொல்ற கடைசி அவனோட ஆசீர்வாதத்தை பாருங்க. 1 29 28 எப்படி வாழ்க்கையை முடிக்கிறான்னா, தேவிது ஐஸ்வர்யனாகி முதிர் வயதிலே அவன் தன்னுடைய ஆயுஷ் நாட்டிலே முடிக்கிறான். அப்போது என்ன இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோன்னா கர்த்தருக்கு பவராக இருக்கும். சொல்லுங்க, ஐசேக்கு ப்ராஸ்பராக இருந்தான். கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? அவனை வர வர விருத்தியாடினார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியாடினான். காரணம் தேவனுடைய ஊழிகளை தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவனா இருந்தான். தன் தகப்பனி விடாமல் இருந்தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சாபத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கடைசியாக கூட சொல்லி முடிச்சிட பாருங்க. என்னோட லூக்கா 2:52 நீங்கள் வாசிங்க. லூக்கா 2:52 வாசிங்க. பக்கம் 80 புதிய ஏற்பாட்டில் முடிச்சிடலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கவனிங்க, இங்க இயேசுவானவர் என்ன பண்ணாரா? அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ அதிகமாய் விருத்தி அந்த ஆண்டவர் 2:40 பார்த்தீங்கன்னா, பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்திலும் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. அவர் தன்னுடைய நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் அதிகமாய் விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த எருசலேமில் தொழுது போகும்போது அவர் அவங்களோட திரும்பி வராமல் அங்கேயே தங்கிட்டார். அங்கே இருக்க எல்லாரும் கேள்வி கேட்டு வசனத்தெல்லாம் கேட்டும்போது இவர் காணன் திரும்பி வந்த போது, தாய் தகப்பன் இப்படி ஏன் பண்ண அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், நான் என் தகப்பனுடைய யூ ஷுட் நாட் நோ தட் ஐ ஆம் இன் பிஸ்னஸ் ஆஃப் ஏ ஃபாதர் அப்படின்னு அவங்க, நான் என் தகப்பனுடைய அலுவலகத்தில் அவர் ஊழியத்தில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவர் பேசுவார். ஆகிலும் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் வாசித்தீங்கன்னா 51 வாசித்தீங்கன்னா, பின்பு அவர் அவளுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அவளுக்கு கடைசியான அதிகமாக விருத்தடிமா. பிள்ளைகளே கவனிங்க, என்ன பண்ணோம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாத, தாய் தகவனுக்கு கீழ்ப்படிந்து வளரு. ஆமென். நீ போகிற இடத்துல இந்த ஜூன் மாதம் ஸ்கூலுக்கு போறியா, நீ அதிகமாக விருத்தி அடைய, ஞானத்தில் அதிகமாக விருத்தி அடைய வேண்டும். உன்னை அந்த மாதத்தில் கர்த்தர் ஆசை. காரணம்னா கீழ்ப்படிக்கிறத அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிந்து நடந்து பாரு, கர்த்தருடைய ஆசை. ஆமென். அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு முரட்டு சுபாவம், அது ஒரு குணம். அதை நீ என்ன பண்ணோம், நான் ஏசப்பா பிள்ளை, நான் யாரு கீழ்ப்படிவேன். அதான் ரொம்ப சிம்பிள். நான் கீழ்ப்படிவேன், அவ்வளோதான். என் அப்பா அம்மா கீழ்ப்படிவேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அப்போ என் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? இயேசுக்கு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிலும் மனுஷ தெய்வம் அதிகமாக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற. யார் கிடைக்குன்னா கீழ்ப்படின வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. 3 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் சொல்ல மாட்டீங்களே? ஆதியாகமம் 9:27 தேவன் விருத்தி ஆக்குவார். எப்படி விருத்தி ஆக்குவார்? வர வர விருத்தி ஆக்குவார். அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் விருத்தி ஆக்குவார். வர வர விருத்தி ஆக்குடைய ஆசீர்வாதம் என்ன? ஐசக் ப்ராஸ்பர், செழிப்பு ஆசீர்வாதம். தாவீதுக்கு நாளுக்கு நாள் விருத்தியான ஆண்டவரான ஆசீர்வாதம் பவர். அவருடைய வாழ்க்கையில் அவன் பவராக கர்த்தருக்காக செயல்பட்டான். 3வதாக கர்த்தர் அதிகமாய் விருத்தி ஆனார். இயேசு எதில்? கீழ்ப்படியதில்லை. அவ்வளோதான். ஜாம் பண்ணி முடிச்சிடலாமா? ஆமாம், சாரி 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். பிபிஎஸ் பசங்க கோச்சிக்காதீங்க. இந்த பாஸ்டர் அங்கிள் எப்பவுமே இப்படிதான் பண்ணுறேன், நம்ம டைமெல்லாம் எடுத்துக்கிறேன் நினைக்காதீங்க. நான் எவ்வளோ ஷார்ட்டாக வேகமாக சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. நானும் ஒரு 15 மினிட்ஸ் பிரசங்க யாராவது மாறணும், அமெரிக்கா மாதிரி ஒரு 20 நிமிஷத்தில் அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணி அனுப்பிச்சிடணும்னு பார்க்குறேன். முடிய மாட்டேன். கர்த்தருக்கு சோதனை. சபை ஆரம்பித்த காலத்தில் 1.5 மணி நேரம் பேசுவேன்.
1.25 மணி நேரம் மெசேஜ் கொடுப்பேன். அப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் 10 மணி ஆனால் கிளம்பிடுறாங்க. பாவம், அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு. அதனால எக்ஸ்கியூஸ், நம்ம ஒரே பாட்டை மாத்திரம் பாடி நம்ம ஜாம் பண்ணி முடிப்போமா? சத்தம் கூடாது, அமைதியா இருக்குங்க. ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டு என்னை பிரபுக்களோடு உட்காரம் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார், காலமாக்குவார், பழகி பரமை பாடிட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரமை பாடிட செய்வார். அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து செய்வார். தலையை எண்ணெயார், அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து செய்வார். விருத்தியாக்குவார், பழகி பரமை பாடிட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரமை செய்வார். தலையை எண்ணெயார், அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து செய்வார். தலையை எண்ணெயார், செய்வார், நிரம்பி வழிந்து அபிஷேகம் செய்வார், நிரம்பி அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். சிறியவனாக என்னை கர்த்தர் ஆண்டவர் கண்ணோக்கி புழுதியிலிருந்து என்னை தூக்கி விட்டு என்னை பிரபுக்களோடு உட்கார பண்ண தேவனால முடியும், தேவனால முடியும், தேவனால முடியும். என்னை அவர் விருத்தியாக்குவார், மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ண தேவனால முடியும். எல்லாம் என்னை எட்டாத உயரத்தை கொண்டு போக தேவனால முடியும். அவரே என்னை விருத்தியாக்குகிறார். ஆமென். அவரே என்னை விசாரத்தை கொண்டு போ, அவரே என்னை பழுகி பரம்பி நடந்து செய்வார். என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி நிரம்பிய வழியை செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் கிருபை இருந்து எங்கள் பரலோக பிதாவே, 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சமூகத்தில் வந்து உண்மை பாட, துதிக்க, உண்மை ஆராதிக்க, அன்றைய உமக்கன்று கொடுக்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீ அடியாளு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசுகிறோம். அன்றைய ஆதியாகமம் 9:27 பிரகாரம் அன்றைய தேவன் அன்றைய விருத்தி ஆக்குவார். பால் சாலமனை கர்த்தர் விருத்தி ஆக்குவார். உள்ள ஒவ்வொரு சபை மக்களுடைய விசுவாச மக்கள் பார்க்கிற மக்கள் பேரை கொண்டு தைரியமாக சொல்லட்டும், கர்த்தர் என்னை விருத்தி ஆக்குவார். ஆமென். தேவனை விருத்தி ஆக்குவார். காரணம், தேவனோடு இருப்பார். நான் எப்படி வர வர விருத்தி ஆகுவேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற போல கர்த்தர் என்னை ஆண்டவர் வல்லமையாக லூக்கா 10:19 சத்துருக்களை மேற்கொள்ள சகல அதிகாரம் கர்த்தர்கள் தந்திருக்கிறார். ஆகையால ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. கர்த்தரை ஊழியம் செய்த எங்களை ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தியாக்குவார், நாளுக்கு நாள் விருத்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவரே இயேசு அதிகமாக விருத்தியாகும். எங்களை போது கீழ்ப்பிடித்து ஆண்டவரே அந்த அதிகமான விருத்தியை காணணும். ஆண்டவரே மனுஷனை ஆவியும் திரும்பியும் பெற்றுக்கொள்ள நான் என்னோடு பேசுவதற்காக நன்றி அம்மா. வந்த ஒவ்வொரு பேரும் இந்த வார்த்தை அப்படியே பிதா குமாரன் பசுத்த ஆவியாக திரியேக நாமத்தை இயேசு நாமத்தை வலிக்கணும் அம்மா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் என்னை விருத்தியாக்கினார், கர்த்தனை வர வர விருத்தியாக்கினார், கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியாக்கினார், கர்த்தர் இயேசு அதிகமாக விருத்தியாக்கினார் என்னை சொல்லி ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் செய்வீராக. துதி கனமகிமை உமக்கே சொல்லும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி, என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி. கர்த்தர் செய்த சகலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பியுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தனோடு
கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை விருத்தியாக்குவாராக, உங்களோடு இருப்பாராக. VBS நடக்க போகிறது. 10 minutes அதிகமாக எடுத்துட்டேன், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ பிள்ளைகளை.